இப்போ நம்ம கியூபிக் ரூட் பத்தி நம்ம பார்க்கலாம். கியூபிக் ரூட்டுக்கு நம்ம மினிமம் கியூபிக் டேபிள் நம்ம படிச்சிருக்கணும். மினிமம் வந்து ஒரு 15 வரைக்கும் படிச்சுக்காங்க, மேக்ஸிமம் 30 வரைக்கும் படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு நம்பரை 3 டைம்ஸ் 1 வந்து மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது? 1 வருது. 2 மல்டிப்ளை பண்ணும்போது 8 வருது. 3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வருது பாருங்க. 3 டைம் மல்டிப்ளை பண்ண 3 × 3 × 3 போட்டிங்கன்னா லாஸ்ட் யூனிட் டிஜிட் 7 வருது. 4 தான் வருது. 5 தான் வருது. 6 தான் வரும். 7 பாருங்க 7 3 வருது. 8 என்ன வரும்? 2 வரும். 8 2 வரும். 9 தான் வரும். 0 தான் வரும். ஸோ இப்போ நம்ம இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும். 2ல முடிஞ்சிச்சுன்னா 2ல ஒரு நம்பர் முடிஞ்சிச்சுன்னா அதனுடைய ஸ்கொயர் ரூட் எப்படி இருக்கும்னா 8ல முடியும். அதே மாதிரி 8 2 வரும். 3 7 வரும். 7 3 வரும். இதை மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா போதுமானது. இப்போ நம்ம இந்த நம்பருக்கான கியூபிக் ரூட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க ரைட் சைட்ல இருந்து 3 டிஜிட்டை அப்படியே ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ரைட் சைட்ல இருந்து 3 டிஜிட்டை ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைட்ல எத்தனை நம்ம டிஜிட் இருந்தாலும் அதை அப்படியே நம்ம லீவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம செய்ய வேண்டியது இந்த யூனிட் டிஜிட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். யூனிட் டிஜிட் 7 இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம் 7ல முடிஞ்சதுன்னா என்ன செய்யணும் சொன்னோம்? 3 போட போறோம். ஸோ இப்போ 7ல முடிஞ்சதுன்னா 3. ரைட் சைட்ல நம்ம பிரிச்சதுக்கான ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. இப்போ இந்த லெஃப்ட் சைட்ல செய்ய வேண்டியது 35க்கு முன்னாடி உள்ள கியூபிக் நம்பரை நம்ம பார்க்க போறோம். 35க்கு முன்னாடி உள்ள கியூபிக் நம்பர் இங்க பாருங்க 27. அப்ப 27 எதனுடைய கியூபிக் நம்பர்? 3னுடைய கியூப் தான். ஸோ 3 அப்படின்னு போட்டுக்க வேண்டியதான். அப்போ என்ன அர்த்தம்? 33 × 33 × 33 தான் 35937 அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ கியூபிக் ரூட் இஸ் 33 அப்படின்னா ஃபைனல் ஆன்சர்.